ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டா சைவ சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சால்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அது தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா 8 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பாத்திரத்தில் ஒட்டதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே நம்ம சால்னாக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜார் எடுத்துட்டு அதில் என் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கேஷ்யூ நட் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கசகசா இல்லைன்னா கொஞ்சமாக பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஜாரில் கொஞ்சம் தேங்காய் இருக்குல்ல, அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வைங்க. பாருங்கள், எனக்கு சின்ன கொதி வந்துட்டு இந்த சமயத்தில் நான் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். 4 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கிட்டு இந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மிதந்து நல்லா திக்னஸாக கட்டியாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பரோட்டா கடை சைவ சால்னா ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.